ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா போதுங்க. உங்களுக்கு முதுகு வலி, கைகால் வலி எது இருந்தாலும் மாத்திரை மருந்து எதுவும் இல்லாமலே சரியாயிரும். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இதை நீங்கள் அவசியம் வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்குங்க. வாங்க இந்த ரெசிபி என்ன, இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி தாங்க செய்ய போகிறோம். வெள்ளை உளுந்து வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு உளுந்து வச்சு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் 1/4 கப் அளவுக்கு அரிசியும் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கணுங்க, இல்லைன்னா சட்டுன்னு உளுந்து கருகிரும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த உளுந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட ஒரு துண்டு சுக்கு சேர்த்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. நம்ம உளுந்து சேர்க்குறதுனால சுக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கொதித்து வந்துருச்சு, கட்டிகள் எதுவும் இல்லை. இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் இப்போ நான் 1/4 கப் அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்த உளுந்த மாவில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உளுந்த மாவை கரைச்சி வச்சு களி செய்யும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவும் ரொம்ப வராதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா உளுந்த மாவு சீக்கிரமே திக்காக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கிளறி விட நல்லாவே திக்காயிருச்சு. இது உங்களுக்கு நல்லா வெந்து வரணுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இதில் நீங்கள் இடையிடையே சுத்தமான செக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை உள்ளே சேர்த்துடலாங்க. கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம திக்காக கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து வந்துருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது வேகிறதுக்கு டைம் ஆகும். இடையிடையே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான உளுந்தங்களி தயாராகிருச்சு. இன்றைக்கி நம்ம வெள்ளை உளுந்து வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் அதில் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதோட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் களி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்களி அட்டகாசமாக தயாராகிருச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாங்க. பெண் குழந்தைகள், பூ பெய்திய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாக இருக்குங்க, வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும், அல்வா மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.